2145ஆம் ஆண்டு பூமி, நாம் அறிந்த அந்த அழகான பூமி இனி இல்லை. கடல்கள் உயர்ந்துவிட்டன, வானம் எரிந்தது, நகரங்கள் மெதுவாக நீரில் மறைந்துவிட்டன. மனிதர்கள் பயந்தார்கள். அந்த பயத்திலிருந்து பிறந்தது மேகங்களின் மேல் மிதக்கும் ஒரு நகரம், அஸ்ட்ரா 9. அங்கேதான் வாழ்ந்தாள் 17 வயது மீரா. அவள் பூமியை ஒருபோதும் பார்த்ததில்லை. கண்ணாடி மேடையில் நின்று கீழே பார்த்தாள். வெள்ளை மேகங்கள் மட்டும், கீழே வாழ்க்கை இல்லை என்று பெரியவர்கள் எப்போதும் சொல்வார்கள். மீரா அதை நம்பினாள். அந்த இரவு வரை ஒரு அமைதியான இரவு. சூரிய ஆற்றல் ட்ரோனை சரி செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் திரையில் ஒரு சின்ன ஒளி மின்னியது. ஹியூமன் லைஃப் டிடெக்டட். அவள் சுவாசம் நின்றது போல் இருந்தது. 30 ஆண்டுகளாக யாரும் இல்லை என்றார்கள். அப்படியென்றால் இந்த சிக்னல் யாருடையது? அந்த இரவு அவள் தூங்கவில்லை. அவள் மனதில் ஒரு கேள்வி மட்டும். நாம் தவறாக நினைத்தோமா? அடுத்த நாள் யாருக்கும் சொல்லாமல் ஒரு சிறிய ஸ்கவுட் பாட்டில் ஏறினாள். மேகங்களை தாண்டும் போது புயல் கொந்தளித்தது, இடி முழங்கியது, மின்னல் பளிச்சென்றது. அவள் பயந்தாள், ஆனால் திரும்பவில்லை. அவள் மேகங்களை தாண்டி கீழே வந்தபோது அவள் கண்களில் கண்ணீர். பூமி இன்னும் உயிருடன் இருந்தது. பச்சை காடுகள், ஓடும் ஆறுகள், இயற்கை நகரங்களை மீண்டும் அணைத்துக் கொண்டிருந்தது. அங்கே மக்கள் இருந்தனர். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், போராடாமல், பயப்படாமல், பூமியோடு இணைந்து. மீரா திரும்பி வந்தாள். அவள் உண்மையை காட்டினாள். ஆனால் கவுன்சில் பயந்தது. அது அபாயம் என்றார்கள். இங்கேயே பாதுகாப்பு என்றார்கள். அடுத்த நாள் காலை மீரா அமைதியாக நின்றாள். ஸ்கவுட் டாக்கில் அவள் மட்டும் இல்லை, பல இளம் இதயங்கள் அவளுடன் நின்றன. ஏனெனில் சில நேரங்களில் நாம் கட்டிய பாதுகாப்பு சுவர்கள் நம்மை உலகத்திலிருந்து பிரித்துவிடும். எதிர்காலம் மேகங்களுக்கு மேலில்லை. அது நாம் மீண்டும் தைரியமாக செல்ல காத்திருக்கும் இடத்தில்தான். அதோட இந்த கதை முடிகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.